வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தாங்க ஏதாச்சும் பண்ண முடியும். வேலைக்கு போயிருந்து அவங்க கொடுக்குற சம்பளத்தில் நம்ம வாழ்கிறத விட நம்மளாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து இன்கம் வரும்போது அதில் இருக்க சுவாரஸ்யமே வேறுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட தாங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எதை பற்றி அப்படின்னா, ஃபேஸ்க்கு போடுற க்ரீம், ஆன்டி ஆக்னி பிரைட்னிங் க்ரீம்ங்க. ஸோ நம்ம ஃபேஸை க்ளோவாக வச்சுக்க யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஒரு ஆர்கானிக்காக ஒரு சூப்பர் ப்ராடக்டாக நம்ம மேக் பண்ணி கொண்டு போகும்போது யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க, எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னா, ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு பண்ண போகிறோம். இந்த இமேஜ் ஒரு மாடலுக்காக மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளோடது கிடையாது. இது ஆன்லைனில் நான் எடுத்து ஒரு இமேஜ் பிக் போட்டேங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்றதை நம்ம வீடியோவில் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா எல்லாம் கிளாரிட்டியாக சொல்லியிருப்பேன். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ ட்ராகன் ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் காய வச்சு பவுடராக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை நீங்கள் பவுடராகவே வெளியில் வாங்கினீங்கனாலும் ஓகே. ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டர் அது நம்மளுக்கு தேவை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா, ட்ராகன் ஃப்ரூட்ஸை நம்மளுக்கு எந்த அளவு மெஷர்மெண்ட் வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு பவுடர் அதை போட்டு பாயிலிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நியாசினமைட் அப்படின்ற ஒரு பொருள் தேவை. ஸோ எல்லாமே ஆர்கானிக் தாங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன், அது ப்ராசஸ் செய்யணும். அடுத்து கிளிசரின், அடுத்து சந்தன்கம். இந்த 4 ப்ராடக்டையும் நான் கொடுத்துருக்க அளவில் ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் 50 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஹீட் பண்ணணுங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டு ஆயில் பேஸ், அதுக்கு 6 இன்க்ரீடியன்ட் தேவை. ஸோ அதையும் நீங்கள் 70 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணணும் டபுள் பாயிலிங் மெத்தடில். கண்டிப்பாக டபுள் பாயிலிங் மெத்தட் தான். இது ஆல்மோண்ட் ஸ்வீட் ஆல்மோண்ட் ஆயில். அடுத்து கியூலன்ஸாக ஒன்று தேவைப்படுது. அடுத்து பீ வேக்ஸு. எல்லாமே உங்களுக்கு இமேஜ் கொடுக்குறேன். எல்லாமே நேச்சுரல் ஒரு வெண்டார்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆர்கானிக்காக செக் பண்ணி ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற பொருள் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போதும் நீங்கள் நல்லா சஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இது எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அடுத்து ஷியா பட்டர் தேவைப்படும். அடுத்து ஜோஜோபா ஆயில் தேவைப்படும். அடுத்து எமல்சிங் வேக்ஸு. இது நம்மளுடைய எல்லா ப்ராடக்டையும் நல்லா பைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாமே ஆர்கானிக் தாங்க. இந்த 6 பொருளையும் 70 டிகிரியில் டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ஹீட் பண்ணணும். அதுக்கு மேலே ஹீட் போகக்கூடாது. வாட்டர் பேஸை 50 டிகிரி, இது 70 டிகிரி. ஸோ பார்ட் சியில் நம்ம என்னென்னா, ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு பிளெண்டிங் போட்டுறணும். நம்ம வாட்டர் பேஸையும் ஆயில் பேஸையும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டிங் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம், ட்ராகன் ஃப்ரூட்ஸோட எக்ஸாக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து விட்டமின் சி எல்லாத்துக்கும் அளவு கடைசியில் கொடுத்துருக்கே, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து விட்டமின் சி ஆட் பண்ண போகிறோம். அடுத்து லிக்யூட் கேரமல், அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம செஞ்சு வச்ச ஆயில் பேஸும் வாட்டர் பேஸும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளெண்டிங் கொடுத்துட்டு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பார்ட் சியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஆட் பண்ணணும். அடுத்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ pH லெவல் பார்க்கணும். pH லெவல் எவ்வளோ இருக்குன்னா 5.5 இருக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் ஒரு 0.5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது pH லெவலை
கரெக்டாக வேல்யூ பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும்தான் சிட்ரிக் ஆசிட் ஆப்ஷனல் தான். ஸோ வேணுண்டா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆர்கானிக்காக சூப்பராக ஒரு ஆன்டி ஆக்னி பிரைட்னிங் ஃபேஸ் அண்டு பாடி க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது டே நல்லா போட்டுக்கலாம், நைட்டும் போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து சொன்னபடிக்கு என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிற அதே அளவு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். எந்த பொருளும் கூட போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டோட அளவு. இது வந்து கரெக்டான ஃபார்முலா இல்லை. எனக்கு இது இப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, நீங்கள் கிளாஸாக எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக கிளாஸை எடுத்து கற்றுக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்ங்க. ஸோ கிளாஸை எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து எப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம இல்லை நீங்கள் எனக்கு இதுவே ஓகே புரியும் அப்படின்னாலும் ஸோ இதுவே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்ட் 3. கடைசி பார்ட் 3 வந்து எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பேக் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம். அதை சூப்பராக ஒரு பேக்கிங்கை வந்து பேக் பண்ணணும். ஸோ இது வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டப்பா எதுக்காகனா ஃபேஸ் அண்டு ஸ்க்ரப்பு பவுட்ருக்கும் ஃபேஸ் பேக் பவுட்ருக்கும் நாங்கள் இந்த டப்பா யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது 50 கிராம். இதோட விலை பார்த்திங்கன்னா 22 ருபீஸ் வந்து ஒரு பாக்ஸோட விலை. ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது நாங்கள் வந்து ஒரு சாம்பிளுக்காக எடுத்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறது. இது வந்து ஃபேஸ் வாஷ் இல்லை ஃபேஸ் பேக்கு. நம்ம இது வந்து ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிற ஃபேஸ் பேக். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.